பசங்க கல்வி செலவாகட்டும், இல்ல மருத்துவமனை செலவாகட்டும், சில பேருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாரி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஹேண்டிகேப் ஆளா இருப்பாங்க நெறைய பேர். அவங்களுக்கு பைக் வாங்கி தர்றது. இந்த மாரி உதவிகள பாலா அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரஸ்ட் யாரும் உதவி பண்ணல. அதே மாரி ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இல்ல, ஒரு பேக்கிரவுண்ட் இல்ல. ஆனா இவர் சம்பாரிக்கிற லட்சக்கணக்குல சம்பாரிப்பாரு. மிஞ்சி போனா லட்சம் இல்ல 50,000 அந்த மாரி சம்பாரிப்பாரு. அந்த சம்பாரிக்கிற காசுல மக்களுக்கு நான் உதவி பண்ணா ரொம்ப ஹேப்பியா இருப்பேன். எனக்கு ரூ. 5,000 போதுங்க. எனக்கு ரூ. 5,000 இருந்தா நான் ஒரு ஸ்விக்கி ஓட்டிட்டு கூட நான் சம்பாரிச்சுப்பேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நடிப்புல இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. நெறைய படங்கள் வருது. ஆனா போக போக எனக்கு படங்கள் வரலன்னா, நான் சின்ன வேலைகள பார்த்து கூட நான் சம்பாரிச்சுப்பேன். அப்படின்னு பாலா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 10 ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி குடுத்திருக்காரு. ஏன்னா இவருக்கு நெறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. "ஏன்பா நீ நல்லா சம்பாதிக்கிற, ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம்" அப்படின்னு கேட்டதுக்கு, "அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. 10 ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்து இந்த மலைவாழ் மக்களு, அவங்க எல்லாருமே பயன்பெறுவாங்க. ஒரு எமர்ஜென்சின்னா வந்து ஒரு குக்கிராமத்திலயும் சரி, ஒரு மலைவாழ் மக்களும் சரி, யாராலயும் வெளிய போ முடியாது. இந்த ஆம்புலன்ஸ் இருந்தா அவங்களால டக்குன்னு போய் ஒரு இடத்துல சிகிச்சை பார்க்க முடியும். ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து 10 ஆம்புலன்ஸ் ஒரு நல்ல ஒரு மனசால வந்து பாலா வாங்கி குடுத்திருக்காரு.